அதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக இந்த பொண்ணு அந்த திருட்டு பையன் பக்கத்துல போய் உட்கார அவன் வந்துட்டு இந்த துணியை பார்த்துட்டு ஏமா இந்த துணியோட நீ போன அப்படின்னா உனக்கு வேலை கிடைக்குன்னு நம்புற அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறான். இதை கேட்டு இந்த பொண்ணு வந்துட்டு இங்க பாருங்க துணியை பார்த்தாலும் இங்க வேலை கொடுக்கறது கிடையாது, ஒருத்தரோட ஸ்கில்லோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல ஓ அப்படிங்களா அப்படி உனக்கு என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கே தெரியாம அவளோட ஃபைலை தூக்கி பார்த்தா இவ இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பெரிய கம்பெனியில வேலை செஞ்சிருந்தா போல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் வச்சிருக்கா. இதை பார்த்துட்டுவேன் ஐயோ அப்ப இவளுக்கு தான் வேலை கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா நேரா அந்த ரிசப்ஷன்ல இருந்தாலும் அவங்ககிட்ட போயிட்டு இந்த பொண்ணோட காசை எடுத்து கொடுத்து இங்க பாரு நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது, அந்த பொண்ணு இன்டர்வியூ அட்டன் பண்ண கூடாது, இந்த அந்த காசை வச்சுக்கிட்டு இந்த ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல அவனும் அந்த காசை வாங்கிட்டு நேரா அந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு மேடம் கொஞ்சம் என் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். எங்க அடுத்து நான் தாங்க அட்டன் பண்ண போகணும் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது நீங்க அட்டன் பண்ணுவீங்களா இன்டர்வியூ இங்க தான் இருக்கும் என் கூட வாங்க, அதுக்கு முன்னாடி சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா நைஸா அந்த பொண்ணை கூட்டு போய் ஒரு ரூமுக்குள்ள விட்டுறான். என்னங்க ரூம் இருட்டாகுது அப்படின்னு போது அட இருட்டா தான் லைட் போட்டுக்காமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த பொண்ணு அந்த ரூம்லயே வச்சு லாக் பண்ணிடுறான். அப்ப அதே நேரம் இந்த பக்கம் இன்டர்வியூ அட்டன் பண்ண உள்ள வந்தவன் அங்க இருக்க பாஸ் கிட்ட ஹலோ சார் மை செல்ஃப் மார்க் ஆண்டனி, நீங்க பாஷா தானே, உங்களை பத்தி நிறைய படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல அப்ப அந்த பாஸ் வந்துட்டு பாஷா இல்ல மாணிக் பாஷா அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாரு. யாருன்னு பார்த்தா வெளியே உட்காந்துட்டு இருந்தா அந்த பிச்சைக்காரரு யோ நீயா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஷாக்காக ஆமாப்பா நானே தான், இங்க என்னோட கம்பெனில என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தரோட கேரக்டருக்கு தான் முன்னுரிமை, மத்தபடி இந்த ஸ்கில் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அடுத்தது தான், சோ அதுபடி பார்த்தா நீ எப்பயோ ஃபெயில் ஆயிட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாருன்னா உடனே அந்த ரிசப்ஷன்ல இருந்தவனுக்கு போன் பண்ணி எங்க பாருப்பா இவன் அந்த பொண்ணோட கார்ல இருந்து அடிச்சு ஓட்ட கொடுத்தா பாத்தியா அந்த பணத்தை அந்த பொண்ணுகிட்ட திரும்ப கொடுத்துரு, அது இல்லாம உடனே போலீஸ் கால் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல இதை கேட்டவன் உடனே அங்கிருந்து எஸ்கேப் பண்ணலாம்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறான். பார்த்தா எந்திரிக்க முடியல, என்னன்னு பார்த்தா அவர் ஒரு பசா டப்பாவை எடுத்து வைக்கிறாரு. என்ன பாக்குற ஃபெவிகால் உடனே ஒட்டிக்கும் பிரிக்கவே முடியாது அப்படின்றாரு. இருந்தாலும் நான் பிரிப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் எந்திரிக்க பின்னாடி பார்த்தா பேண்டே காணோம், வெறும் ஜட்டி மட்டும் தான் இருக்கு. இருந்தாலும் இவன் அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆக அப்ப கரெக்டா போலீஸ் எல்லாம் அங்க வந்து இவன் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க.